இந்தியாவில் பேங்கிங் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்டோ ட்ரேடோ பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ அது ஃபுல்லா பாருங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ்ல நீங்க நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஆர்பிஐ கவர்னர் ஒரு வருஷத்துக்கு 6 மீட்டிங் கொடுப்பாரு. அந்த மீட்டிங் அப்போ பாத்தீங்கன்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஒரு பெரிய மொமெண்டம் கொடுக்கும். அந்த மொமெண்டம்ல நீங்க ட்ரேட் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். செகண்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஃபெட் சேர்மன் ஒரு வருஷத்துக்கு 8 தடவை மீட்டிங் கொடுப்பாரு. அந்த மீட்டிங் அப்பயும் பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஒரு மொமெண்டம் கொடுக்கும். அந்த மொமெண்டம்லயும் நீங்க கரெக்டா ட்ரேட் எடுத்தா ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். இதுல விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆர்பிஐ கவர்னரும் சரி ஃபெட் சேர்மனும் சரி எப்போ மீட்டிங் கொடுக்குறாங்கிற அந்த டேட்டா தெரியுது தான். ஆர்பிஐ கவர்னர் கொடுக்கக்கூடிய மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ பிளான்டு. ஸோ அவங்களோட வெப்சைட்லயே நீங்க போய் அந்த டேட்டாஸை பார்க்கலாம். யூஎஸ் ஃபெட் சேர்மன் கொடுக்கக்கூடிய மீட்டிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். கன்க்ளூஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பேங்கிங் ஸ்டாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு என்ன ரேலி கொடுக்குதோ அந்த ரேலி எல்லாமே பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட இந்த மீட்டிங்ஸ்ல மட்டும்தான் அதிகமா கொடுத்துருக்கும்.